Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதாக கூறி அந்நாட்டின் மீது மிகப்பெரிய பொருளாதார தடைகளை விதித்த அமெரிக்கா தனது அதிகார பலத்தால் டெஹ்ரானிலிருந்த அணு ஆயுத கட்டமைப்பையும் குண்டு வீசி தகர்த்தது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே இன்னமும் பதற்றம் தணியவில்லை. அமெரிக்கா ஈரான் இடையே ஒருபுறம் பனிப்போர் நீடிக்கும் நிலையில் மறுபுறம் பேச்சுவார்த்தைக்கான முன்னெடுப்புகளும் தலை காட்டி வருகின்றன. பிரதான அணுசக்தி வல்லரசுகளான அமெரிக்கா ரஷ்யா இடையேயான புதிய ஸ்டார்ட் அப் அணு ஆயுத ஒப்பந்தம் அண்மையில் முடிந்த நிலையில் அதனை புதுப்பிக்க முயற்சி எடுக்காத ட்ரம்ப் சீனாவையும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று வற்புறுத்தி வருகிறார். அதே நேரத்தில் சீனா அணு ஆயுத வெடிப்பு சோதனைகளை டீகப்ளிங் முறையில் ரகசியமாக நடத்தி வருவதாக அமெரிக்கா தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. இந்த சூழலில் சீனா தனது அணுசக்தி தளங்களை கட்டமைப்பை மிகவும் ரகசியமாக விரிவுபடுத்தி வருவதாகவும் சிச்சுவான் மலைப்பகுதியில் புதிய போர் முனைக்கான கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. தென்மேற்கில் உள்ள சிச்சுவான் மாகாணத்தில் இருந்து எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் சீனாவின் அணு ஆயுத கட்டமைப்பின் விரிவாக்கத்தை காட்டுவதாகவும் சர்வதேச பதற்றங்களுக்கு மத்தியில் சீனா தயார் நிலையை வலுப்படுத்தும் முயற்சியை தான் இந்த நடவடிக்கை பிரதிபலிப்பதாகவும் நியூயார்க் டைம்ஸ் செய்தியில் கூறப்பட்டுள்ளது. சீனாவில் ஜிடோங் மற்றும் பிங்டாங்கிற்கு அருகிலுள்ள கட்டமைப்புகள் சமீபத்திய ஆண்டுகளில் விரிவுபடுத்தப்பட்டு நவீனமயமாக்கப்பட்டுள்ளன. ஜிடோங் பகுதியில் புதிய பதுங்கு குழிகள், அரண்கள், அபாயகரமான பரிசோதனைகளை தாங்கும் விரிவான குழாய் அமைப்புகளுடன் கூடிய வளாகம் போன்றவை அமைக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று பெரிதும் பாதுகாக்கப்பட்ட தளமான பிங்டாங்கில் அணு ஆயுதங்களுக்கான புளூட்டோனியம் கோர்களை உற்பத்தி செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. 360 அடி காற்றோட்ட அடுக்கை கொண்ட முக்கிய அமைப்பு துவாரங்கள் மற்றும் வெப்ப சிதறல்களுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இது சீனாவின் அணு ஆயுதங்களை நவீனமயமாக்குவதற்கான உந்துதலை பிரதிபலிக்கிறது என்றும் உலகளாவிய ஆயுத கட்டுப்பாட்டை மீண்டும் உயிர்ப்பிக்கும் முயற்சிகளை சிக்கலாக்குகிறது என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். தி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளபடி 2024ஆம் ஆண்டில் சீனாவிடம் 600க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் இருப்பதாகவும் இது 2030ஆம் ஆண்டிற்குள் 1000 அணு ஆயுதங்களாக மாறும் என்றும் பென்டகன் மதிப்பிட்டுள்ளது. இந்த அணு ஆயுதங்கள் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவின் கையிருப்புகளை விட சிறியதாக இருந்தாலும் விரைவான வளர்ச்சி கவலையளிக்கிறது என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். அணு ஆயுத தள கட்டமைப்புகள் சீனாவின் வல்லரசு அந்தஸ்து என்ற பரந்த இலக்கை பிரதிபலிக்கின்றன என்று புவிசார் புலனாய்வு நிபுணர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக தைவான் விஷயத்தில் பெய்ஜிங்கின் கணக்கீடுகளை பெரிய மேம்பட்ட சீன ஆயுத கிடங்கு வடிவமைக்கக்கூடும் என்று அமெரிக்க அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். ஆசியாவில் அணு ஆயுத கட்டமைப்பில் சீனா பலமாக தெரிவது அமெரிக்காவுக்கு தலைவலியாக அமைந்துவிடும் என்பதால் சீனாவை மட்டுப்படுத்த அமெரிக்கா அடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.